ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பததே நமः. வைதேகி சகிதம் சுரத்ருமதனே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம். அக்ரே வாஜயதி பிரபன்னஜசுதே தத்துவம் முனிவ்ய பரம். வியாக்யாந்தம் பரதாதிபிர் பரிவிருத்தம் ரூபம் பஜே ஷாமலம். ஒரு அற்புதமான தினம், சுதினம் அப்படிம்பா. அயோத்தியில பகவான் ராம் லாலா பாலராமரை தரிசனம் பண்ண போறோம். ராமபிரான் ராமான்னு சொன்னாலே ரமிக்க செய்வது. சப்த மோட்சபுரிகள்ல ஒண்ணு அயோத்தியா. அயோத்தியா மோட்சபுரி அப்படின்னா, மோட்சபுரிக்கெல்லாம் என்ன அப்படின்னா, பூமியிலேருந்து கொஞ்சம் உயரக்க இருக்கும் இந்த நகரங்கள்லாம். அந்த க்ஷேத்திரங்கள்ல நம்ம எதை பண்ணினாலும் கோடி பலனை கொடுக்கறது. இந்த ஊர்ல எப்பயுமே ராமாங்கிற அந்த மந்திரம் நாமாவுக்கு அவ்வளவு மதிப்புண்டு. பகவான் ஒரு பெரிய மலை மாதிரி. எப்படி இமயகிரி பர்வதம் இருக்கோ அது மாதிரி பகவானை தூக்கிக்க முடியாது. ஆனா பகவானுடைய நாமங்கள் எப்படின்னா ஆபரண மாதிரி, அது அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம். அதனால பகவானுடைய நாமாவிலேயே ரொம்ப ஆச்சரியமான ராமா ராமாங்கிற நாமா. ராமாங்கிற நாமா எதவனாலும் பண்ணும். எதவனாலும்னா முடியாத காரியங்களை கூட முடிச்சு தரக்கூடியது ராமநாமம். சதா ஜபிச்சுட்டே இருக்கிறதையே அது என்னென்னலாமோ நம்மள அழைச்சுன்னு போகும். கம்பராமாயணத்துல வாலி மேல ஒரு அஸ்திரத்தை பகவான் போட்டு வாலி கீழே விழுந்து கிடக்கான். குத்துயிரும் கொலையுருமா கீழே கிடக்கான். அப்பா அவனுடைய மேல பாஞ்ச அம்பை எடுத்துட்டு அதை எடுத்து பார்க்கறான். அதுல ராமான்னு போட்டிருக்கு. அதுல இப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்போ பகவான் ராமர் எதிர்த்தா மாதிரி வந்த உடனே பகவானை பார்த்து வாலி கேட்கிறானா, நீ இது மாதிரி பண்ணலாமா? வாலிக்கு பகவான் மோட்சத்தை கொடுத்தார். அப்போ வாலி சொல்றான், வாலி தன்னுடைய வாக்குனால ராமபிரான் அடித்த அம்பு அவன் மேல பட்ட பிற்பாடு, ஏன்னா துன்பத்தில் இருக்கிறவன் சொல்றதே அது சத்தியமா இருக்கும். சந்தோஷமா இருக்கிறத எந்த வாக்கு வேணாலும் கொடுத்துட்டு போயிடுவோம். அதெல்லாம் சாத்தியப்படாது. சந்தோஷமா இருக்கிறத அதை பண்றேன், இதை பண்றேன், அப்படி பண்றேன். ஆனா சிரமமா இருக்கிற காலகட்டத்துல சொல்றது என்னன்னா, அப்பதான் உள்ளேந்து உண்மையே வரும். அப்போ வாலி சொல்றார், ஏன் சொல்றாரு இந்த இடத்துல, சொல்றான்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றேன்னா, ராம பதம் அப்படிங்கிறதுனால ஒசத்தி சொல்லணும். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் செம்மை சேர் நாமம் தன்னை. என்ன நாமம்னா, மருந்தினை ராமன் என்னும். ராமாங்கிறது மருந்து அப்படின்னா, இம்மையே எழுமை நோய்க்கும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். கண்ணால பார்த்தா இல்லையா, மும்மைசால் உலகுக்கெல்லாம், மூணு உலகத்துல, பாதாள லோகமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், இல்ல மேலோகமா இருக்கட்டும், இந்த மூணு உலகத்துல கிடைக்காத மும்மைசால் உலகக்கெல்லாம் எத்தனையோ பேர் ஜபிச்சுட்டே இருக்கா. மூல மந்திரத்தை முற்றும். எது பிரதானம்னா பகவானுடைய நாமா, பகவானுடைய மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கா பாருங்க. அவளுக்கெல்லாம் கிடைக்கல. என்னன்னா ராம தரிசனமோ அவளுக்கு வேணுங்கிறதோ அதெல்லாம் கிடைக்கல. அப்பேற்பட்ட ராம தரிசனமானது இம்மையே எழுமை நோய்க்கும். இந்த பிறவிங்கிறதே நோய், ஜென்மாங்கிறதே நோய். என்னது ஜென்மாவை பகவத் சரணத்தை போய் அடையிறதான். அதனால இம்மையே எழுமை நோய்க்கும். அப்பேற்பட்ட யார் யாரோ எங்கெங்கெல்லாமே ஏதோ தபஸ் பண்றா. தனிப்பெரும் பதம் பகவானுடைய சரணத்துல ஒரு இடத்த, ராமாங்கிற தாரக மந்திரத்தை நான் கண்ணால பார்த்து அதை அடைஞ்சேன்னு வாலி சொல்லி வாலிக்கு மோட்சத்தை பகவான் கொடுக்கிறார். எதுக்காகன்னா,
நாமாவுக்கு அவ்வளவு வேல்யூ. அப்பேற்பட்ட ராமநாமாவை ராம ஜென்ம பூமியில ராமர் பிறந்த இடத்துல ராமருக்கு வசிட்டர் பார்த்து ராம் லாலான்னு தொட்டில்ல போடுறது, புனர்பூச நட்சத்திரத்துல இருந்து 11வது நாளைக்கு வந்து பார்த்து தன்னுடைய கண்களால வசிட்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டு ராமாங்கிற அந்த நாமத்தை சொல்றதே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்பேற்பட்ட உசத்தியான ஒரு நாமா ராமநாமா, ராம தாரக மந்திரம். அப்பேற்பட்ட நாமாவுக்கு சொன்னால் மேல மேல பலன் தரக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் அயோத்தி. 7 மோட்சபுரி, அயோத்தியா, மதுரா, மாஜா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரித்வாராவதி ஸ்டைவே சப்தைதே மோட்சதாயிகா. 7 மோட்சபுரி. அதுல 2 மோட்சபுரியே முறை தரிசனம், அயோத்தியும் காசியும். 2 மோட்சபுரி, 2 தரிசனம் பண்றது அவ்வளவு சிரேட்டம், அவ்வளவு வசதி. அதுல அயோத்தியில ராம ஜென்ம பூமியில நமக்கு தரிசனம். எப்படி ராமனுடைய ஜனனம் அப்படின்னா, அயோத்திங்கிறது என்ன அப்படின்னா பூமண்டலத்தையே ஆட்சி பண்ணவாவா. இது ஆரம்பிக்கிறதே அதே கம்பநாட்டாழ்வார் சொல்றார், நிலமகள் முகமோ திலகமோ நெடுநிறை மங்களனானோ லகுபூன் முளைமேல் ஆரமோ உயிரின் இருக்கையோங்கிற. பூமி தேவியினுடைய திருமுகமாங்கிறார். நிலமகள் முகமோ, இல்ல நெத்தியில் அடக்கூடிய அந்த பூமி தேவி அவளுடைய திலகமோ, இல்லைன்னா அவள் கழுத்துல கட்டின்னு இருக்கக்கூடிய திருமாங்கல்யமோ, நெடுநிறை மங்களனானோ லகுபூன் முளைமேல் ஆரமோ, அம்பாள் போட்டு இருக்கக்கூடிய ஆபரணங்களோ, உயிரின் இருக்கைய உலகம் தோன்றுவதற்கு காரணமான இடம். ஏன்னா சூரியகுலத்து ராஜாக்கள் இக்ஷுவாகு, சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு இக்ஷுவாகுலேருந்து ஆட்சி பரிபாலனம் பண்ணா அதுல ஒருத்தர் வந்தவர் தான் மிக பிரம்மாண்டமான ராஜா தசரத மகாராஜா. அவர் புத்திரகாமேட்டியாகம் பண்றார். யாரை வச்சு பண்றார்? ரிஷ்யசிருங்கருங்கிற முனிவர் வச்சு பண்றார். ரிஷ்யசிருங்கர் எப்படின்னா பெரிய தபஸ்வி, அவர் வந்து பண்ணித்தரார். அவர் யாகம் பண்றார் சரையு நதிக்கரையில. சரையு நதி ரொம்ப பிரம்மாண்டமான நதிக்கரை. ஏன்னா பகவானுடைய ஜனனமும் சரையு நதி, பகவானுடைய அவதாரம் சம்பூர்ணம் என்றதும் சரையு நதி. பகவான் அந்த இடத்துல யஜ்ஞம் என்றார். யஜ்ஞ வாட்டிக்காலிருந்து யஜ்ஞம் பூர்த்தி ஆர்த்த திவ்யமான திவ்ய தேஜஸோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூதம் ஒண்ணு வருது. சொர்ண பாத்திரத்துல வெள்ளி மூடி போட்டு உள்ள அமிர்தத்தை கொண்டது, அவன் கையில பாயசத்தை கொடுக்கறது, அதை பகிர்ந்து கொடுக்கறது, அதுல இருந்து வா பிறக்கிறான். அமிர்தம் பகவானே வந்து பிறக்கிறார். சகஸ்ர தீருடா புருடா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படிங்கிறது வேதம். பகவான் எப்படின்னா 1000 புருடர்களுக்கு சமானம் அப்படிங்கிறது. அப்படியாக இருக்கக்கூடிய பகவானுடைய அந்த ஜென்மஸ்தானத்துல பகவான் ரொம்ப அழகா கோவில் கட்டி பிரம்மாண்டமா கர்ப்ப கிரகத்துல பாலராமன். பாலராமன்னா குழந்தை ராமன். நாம இங்கேருந்து பார்க்கறதே ராமன் நல்லா தெரிவார். ராமர் இப்படி நின்றுட்டு இருப்பார். ராமருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த திருவாச்சி இருக்கும், அதுல தசாவதாரம் இருக்கு. ராமர் சிரித்த முகத்தோட அந்த இடத்துல நின்று இருக்கார். ரொம்ப அற்புதமா தரிசனம் பண்ணலாம். அப்படி அயோத்தியில சரையு நதியிலேருந்து ஆரம்பம். சரையு நதி தான் அவதார காலம் எவ்வளவு பிரம்மாண்டமா பெரிய நதி பாருங்க, ஆச்சரியப்பட்டு விடுவேன். ராமாவதாரம் பூர்த்தியாகி கீழே இறங்குறார். எல்லாரும் போறா, எத்தனையோ ஜனங்கள் அவரோட கிளம்பி வைகுண்டத்துக்கு போறா. ஹனுமாருக்கு வரல. ஹனுமான் நீ வரலையான்னு கேட்கிறார். ஹனுமான் கேட்டாரா, நான் உன்னோட வரேன், இங்கேருந்து வைகுண்டம் போகலாம், நான் வரதுக்கு தயாரா இருக்கேன், அங்க ராமாயண பிரவச்சனம் உண்டா, உன்னை பத்தி யாராவது பேசுவாளான்னு கேட்டாராம். அதெல்லாம் அங்க கிடையாதுன்னாரா. அப்ப நான் இங்கேயே இருக்கேன்ட்டாரான். சாஸ்வதமா ஹனுமார் இன்னும் அயோத்தியில வாசம் பண்ணிட்டு இருக்க. அப்பேற்பட்ட புண்ணிய பூமியில நமக்கு காலையில தரிசனம். சரையு நதி, ராம தர்பார், ராம ஜென்ம பூமி, இதெல்லாம் தரிசனம். எத்தனையோ வருஷத்துக்கு பிற்பாடு சுவாமி இருந்த இடம்னா 1 நாள் 2 நாள் கிடையாது. யுகத்துக்கு முன்னாடி இருந்த சுவாமி இருக்கக்கூடிய இடத்துல ஏதேதோ மிளேச்சர்கள் வந்து கோவில் எல்லாம் இடிக்கப்பட்டு எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி நம்மளுடைய தபசனால நமக்கு கிடைச்ச பெரிய சத்திய சங்கல்பமே ராம தரிசனமா, ராமருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயமா எழுப்பப்பட்டு கட்டி இருக்கக்கூடிய ஆனந்தமான ஆலயம். நீங்கெல்லாம் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியல. அடுத்த தலைமுறை நல்லபடியா வாழணும், அடுத்த தலைமுறை மதம் மாறாமல் இருக்கணும், அடுத்த தலைமுறை நாம பூஜை பண்றக்கூடிய சுவாமி எல்லாம் நமக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க நாம வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ராமர் எதன் மேல நின்று இருக்காரோ அந்த தாமரைய மறக்காம நாம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். பகவானுடைய சரணத்துல ராம தாரகத்தை சொல்லிண்டே இருக்கணும். அதுதான் நமக்கு காப்பாத்தி தரக்கூடிய ஒரு உய்வு பெறுவதற்கு உண்டான வழி. அவளால தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது ராம ஜென்ம பூமி, இந்த கோவில். இவாளை தவிர வேற யார் வந்தாலும் அது நடந்திருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது.
ஆகவே பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம், ஆனந்தமா தரிசனம் பண்ணுவோம், அற்புதமா தரிசனமா போறது. ஹர ஹர நம பார்வதி பதஜே. ஜானகி காந்த ஸ்மரணம் ராம ராம